ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குளத்தில் இப்படி களிமண் உருண்டைகள் வந்து கிடைக்கும் பார்த்துருங்க. களிமண் உருண்டை ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை என்ன செய்யணும் சொன்னால் வீட்டில் கொண்டு வந்து அப்படியே பறக்கிட்டு வந்து நல்லா பொடி செய்யணும் பார்த்துருங்க. மாவு போல் அப்படியே பொடிச்சு எடுத்துட்டு அடுத்து இப்படிப்பட்ட அரிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம அரிக்கணும். இப்போ தான் பொடி செய்ய தான் போகிறேன். நிறைய பொடி செய்துட்டே இருக்கணும். நல்லா இடித்து நல்லா பொடியாக்கணும் பார்த்துருங்க. முதல்ல தண்ணியில எல்லாம் கலக்கக்கூடாது. ஃபஸ்ட்லே நல்ல பொடி செய்துட்டு நம்ம வந்து பாம் ஆயிலில் தான் வச்சு உருவாக்க போகிறோம். அந்த கிளே நல்ல பொடி செய்யணும் பார்த்துடுங்க. முதல்ல அதுக்கு சுத்தியல் எல்லாம் தேவையில்லைங்க. ஒரு கட்டியை வச்சு இன்னொரு கட்டியை ஈஸியாக பொடிச்சிடலாம். இது பொடிச்சோன்னா அடுத்த பெரிய கட்டிகளை எடுத்து இந்த சின்ன கட்டிகளை எல்லாம் ஈஸியாக பொடிச்சிடலாம் பார்த்துடுங்க. நல்ல பவுட்ரு போல் பொடிக்கணும் பார்த்துடுங்க. நல்ல சாஃப்டாக இது வந்து பவுட்ரு போல் பொடிச்சிட்டு தான் அரிச்சு எடுக்கணும். அப்போ தான் ஈஸியாட்டு இந்த பொடி மண்கள் எல்லாம் ஈஸியாக வெளியேறும் பார்த்துடுங்க. களிமண்ணை நல்லா பொடிச்சிட்டு அப்படியே அரிச்சனம் பார்த்துடுங்க. இப்படி பெரிய நெட்டில் இல்லைன்னா சிறுசு எனக்கு கிடைக்கல, பெருசு சிறிய இதான் அரிப்பு தான் கிடச்சிருக்கு. இதில் வந்து நல்லா அரிக்கணும். மாவு போல் பொடி பொடியாட்டும் அழகாக சூப்பராக களிமண் துகள்கள் எல்லாம் சிக்கிலாந்து விழும் பார்த்துடுங்க. களிமண்ணை நல்லா பொடிச்சு அப்படி மாவு போல் ஆகும் பார்த்துருங்க. மாவு போல் ஆகின பருவத்தில் கொஞ்சம் பாம் ஆயில் எண்ணெய் விடணும் பார்த்துருங்க. அம்மா நான் வந்து ரேஷன் கடையில் உள்ள பாம் ஆயில் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பாம் ஆயில் அப்படியே கொஞ்சம் இங்கே விடணும் பார்த்துடுங்க. இந்த பொடி மண்ணுங்க மேலே பாம் ஆயில் ப்ளஸ் தண்ணி தான் விடணும். பச்சை தண்ணி தான் பார்த்துடுங்க. தண்ணி தெளித்து அப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா விரசணும் பார்த்துடுங்க. மாவு விரசம் பார்த்தீங்களா, இட்லி இல்லை இந்த இது புட்டுக்கு விரவுறோம் பார்த்தீங்களா மாவு, அதே போல் அப்படியே விரசணும் பார்த்துங்க. விரசி அப்படி வந்து நல்ல இந்த ரேஷன் கடையில் உள்ள நம்ம எண்ணெய் ஆயிலை பயன்படுத்தும் போது அது வந்து கையில் ஒட்டி ஒன்றும் பிடிக்காது. நல்ல சாஃப்டான கிளே ரெடி ஆகிடும் பார்த்துடுங்க. ரேஷன் கடையில் உள்ள ஆயில் தான் பயன்படுத்துகிறேன். ரேஷன் கடை பாம் ஆயில் ஆகும். நல்ல பொடி செய்துட்டு அப்படி கையில் ஒட்டாமல் இருக்கணும் பார்த்துடுங்க. அதுக்கு வேண்டி தான் நான் ஆயில் பயன்படுத்துகிறேன். தண்ணியும் பச்சை தண்ணியும் எண்ணெயும் தாங்க. அப்படியே சூப்பராட்டு கிளே ரெடி ஆகிடும். ஒட்டாது, கையில் ஒட்டாது, சூப்பராட்டு உருட்டலாம் பார்த்துடுங்க. கிளே உடனடியாக உருவாக்கிய கிளே இப்படி தாங்க. மற்றபடி ஒரு நாள் தண்ணியில் போட்டு இதை நல்லா கலக்கி அடுத்த நாள் திருப்பி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் ஃபில்ட்ரு பண்ணி அப்படி உருவாக்குவாங்க. அப்படி இல்லாமல் குளத்தில் உள்ள களிமண் தான் எடுக்கணும். அப்போ தான் அது இறுவி இருக்கும். அதில் உள்ள அந்த மகளின்னு சொல்லுவாங்க. அது வந்து படிஞ்சு மேலோட்டமாக படிஞ்சு வந்து இறுவி இப்படி கட்டி ஆட்டம் ஆயிரம் பார்த்துட்டு கடைசியில் கட்டி ஆகின பின்னாடி நம்ம அதை பொடி செய்து இப்படி வந்து அழகாட்டு பண்ணிட்டோன்னு சொன்னால் உருட்டும் போது என்ன செய்துறோன்னு சொன்னால் சூப்பராக உருண்டு வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஆகிட்டு சில நேரத்தில் நமக்கு ஆயில் இல்லைன்னா தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டுன்னா அதுக்கு மேலே திருப்பியும் வந்து கொஞ்சம் போல் வந்து அரித்து போடணும் பார்த்துடுங்க. அந்த மண்ணோட களிமண்ணா நல்லா பொடி செய்யணும். முதல்ல பொடி செய்துட்டு தான் இப்படி அரிச்சு போடணும். இப்போ நல்ல மாவு போல் துகள்கள் வந்து இடையில இறங்கும். அடுத்து வந்து நல்லா பிசைஞ்சு பார்க்கணும். பிசையும் போது உங்களுக்கு வந்து சாஃப்டான கிளே ரெடி ஆகிடும். பாருங்க, உருட்டி எடுக்கலாம். அழகா சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இதை வந்து என்ன ஷேப்லேயும் வந்து நம்ம உருவாக்க முடியும். ஏதாவது ஷேப்புகள் என்ன ஷேப்பில் ஆனாலும் உருவாக்கி எடுக்கலாங்க. ஆயில் ஜாஸ்தி ஆகிட்டுன்னா தண்ணியை விட்டு திருப்பியும் உருவாக்கணும். அந்த பொடிகளை வந்து தூவி திருப்பியும் வந்து உருவாக்கலாம். உங்களுடைய பருவத்துக்கு எவ்வளோ வேணுனாலும் இதில் உருவாக்கி எடுக்கலாம் பார்த்துடுங்க. அப்புறமா நல்ல பிசையணும் பார்த்துடுங்க. நல்லா அடித்து அப்படி புரோட்டா மாவு உருட்டுவோம் இல்லையா, புரோட்டா மாவு சப்பாத்தி மாவு அடித்தது போல் நல்லா உருட்டணும். இதில் உள்ள சேர்மானங்கள் வேறு ஒன்றும் இல்லை. களிமண்ணை நல்லா பொடி செய்து அப்படியே அரிச்சு எடுக்கணும். ரெண்டாவது பாமாயில் எண்ணெய், ரேஷன் கடையில் கிடைக்கிற பாமாயில் எண்ணெய். மூன்றாவது தண்ணி. எல்லாத்தையும் அப்படியே பிரட்டி நல்லா உருட்டி எடுத்தால் சாஃப்டான கிளே ரெடி ஆயிரும் பார்த்துடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுனாலும் இதை வந்து உங்களுக்கு உருட்டி என்ன ஷேப்பில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். சூப்பராட்டு வந்துடும்.
உடனே பயன்படுத்தலாம். அடுத்த நாள்னு காத்திருக்காண்டா இந்த கிளே வந்து வேக மாட்டு உருவாக்கி தண்ணி கொஞ்சம் இப்போ ஆயில் ஜாஸ்தியாக இருந்தாலும் என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட பொடிகளை போட்டு ஆயில் ப்ளஸ் தண்ணி சம அளவு நீங்கள் சம அளவு கலக்கக்கூடாது. ஆயில் கம்மியாக கலந்தால் போகிறோம். தண்ணி ஜாஸ்தியாக விட்டு அப்படியே குழப்பி எடுத்துட்டிங்கன்னா கிளே ரெடி. நான் இன்னைக்கு செய்த கிளேயில் உடனடியாட்டே ஒரு திருவள்ளுவரையும் செய்து முடிச்சிட்டேங்க. எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கா? பிடிச்சவங்க இதே போல் செய்து நீங்களும் மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.